श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ऊवे कंदाडै மன்னார்குடி கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்தது. நேற்றைய தினம் நம்ம அனுபவித்தது சுவாமி ஆச்சரியமாக கவிநயத்துடன் அந்த காவிரி நீரை பருகி அந்த காவிரி நீர் தேவர்கள் கூட்டமே உம்முடைய அமிர்தபானத்தை விட இன்னும் இனிப்பாக இருக்கும். உங்கள் அமிர்தபானம் பழையது, ஒரு பானையில் எடுத்து செல்லப்பட்டு எங்கோ மறைந்துள்ளது. ஆனால் காவிரி நீர் எப்பவும் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது, உலகத்தை தூய்மைப்படுத்தி பிரகாசிப்பது என்று அனுபவித்தோம். மேலும் அந்த காவிரி நீரையும் அந்த அமுதத்தையும் கம்பேர் பண்ணி மீதி சில ஸ்லோகங்களில் அனுபவிக்கிறார் சுவாமி. 389 गाता चित्कं शत्रुं जेतुं शक्तिं सुधा दत्ते नित्या अपि षट् रिभवो निर्धूयन्ते अम्बुना अनेन। गाता चित्कं शत्रुं जेतुं शक्तिं सुधा दत्ते नित्या अपि षट् रिभवो निर्धूयन्ते अम्बुना अनेन। உம்முடைய அமிர்தம், தேவர்கள் கூட்டமே, உம்முடைய அமிர்தம் தற்காலிகமான அசுரர் கூட்டத்தை, தற்காலிகமான எதிரி, அசுரர் கூட்டம்ங்கிறது இந்த ஜென்மத்தில் அவர்கள் உமக்கு எதிரி, அந்த அசுரர்கள் கூட்டத்தை வெல்லும் ஆற்றலை தருகிறது, எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தருகிறது, அதாவது அசுரரை வெல்வது. ஆனால் காவிரி அப்படி கிடையாது, நிரந்தரமான எதிரிகளை 6 எதிரிகளை வெல்லும் பலத்தை நமக்கு அளிக்கும். அது என்ன 6 எதிரி அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். காமம் ஆசை, குரோதம் கோபம், லோபம் பேராசை, மோகம் மயக்கம், மதம் கர்வம் அகங்காரம், மாத்சரியம் பகைமை, அந்த ஒரு அனிமாசிட்டி, இது அத்தனையும் அழித்துவிடும். ஸோ டெம்பரரி எனிமியை வெல்லுவதற்கு அழிப்பது வஸ்தியா இல்லை பர்மனண்ட் எனிமியை அழிப்பது வஸ்தியா? நிரந்தரமான எதிரிகளையே வெல்லும் அப்படின்னா தற்காலிகமான எதிரிகளை நிச்சயமாக வெல்லலாம். அடுத்த ஸ்லோகத்தில் ஆயாசைரமரத்வம் பிராப்தவதாமேவ சா சுலபா ரங்கோபஜீவிலப்யம் தத்தேம்போ நித்யசூரி சாம்ராஜ்யம். ஆயாசைரமரத்வம் பிராப்தவதாமேவ சா சுலபா ரங்கோபஜீவிலப்யம் தத்தே அம்போ நித்யசூரி சாம்ராஜ்யம். உங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தால், பகவத் கிருப்பையால் தேவரானவர்களுக்கு மட்டுமே உங்களுடைய அமிர்தம் கிடைக்கும். ஏதோ புண்ணியத்தால் தேவர்கள் ஆகிவிட்டீர்கள், அதனால் உங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கிறது. ஆனால் காவிரி நீரானது இங்கு சம்சாரம் என்னும் நாடகத்தில் உழலும் எளியவர்களுக்கு கூட, சாதாரண மக்களுக்கு கூட இந்த காவிரி நீர் பாக்கியம் கிடைக்கும். அது எங்கே போய் சேர்க்கும்னா, அது அவர்களை கடைசியில் ஸ்ரீவைகுண்டத்தில் சேர்க்கும். காவிரி நீரில் அந்த சம்பந்தம் ஏற்பட்டால்
அதுவும் நித்தியசூரி ஆதிசேஷா, கருடா, விஸ்வக்சேனா, இது போல் நிறைய மக்கள் எல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஸ்ரீ வைகுண்டம் பரமபதம் அதற்கு போய் சேருவார்கள் காவிரி நீர் சம்பந்தத்தால். அது உங்களுக்கு கூட கிட்டாது அந்த அமிர்தத்தால் என்று தெரிவிக்கிறார். தியஜத சுதாம் காவேரியா வார்யாஹரதாத லப்ஸ்யத்வே ரூடாம் கமலாபர்த்தரி பக்திம் புத்திம் ச சுத்ததமாம். தியஜத சுதாம் காவேரியா வார்யாஹரதாத லப்ஸ்யத்வே ரூடாம் கமலாபர்த்தரி பக்திம் புத்திம் ச சுத்ததமாம். உம்முடைய அமிர்தத்தை ஒதுக்கி வையுங்க, தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த காவேரி நீரை பருகுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீ கமலாகாந்தனின் மீது பக்தி பெருகும். அதனால் நீங்கள் தூய்மையான ஞானி ஆவீர்கள். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே தெரிவிக்கப்படுகிறது இந்த காவேரி நதியை பற்றி. தாமிரபரணி அப்படின்னு ஆரம்பிக்கும் ஸ்லோகம், ஏ பிபந்தி ஜலம் தாசம். அந்த ஜலத்தை குடித்தால் போதும், அந்த காவிரி நீரை பருகினால் போதும், தூய்மையான ஞானம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும், பக்தி கிடைக்கும். பக்திம் புத்திம் ச சுத்ததமா, சுத்தமான ஞானிகள் ஆவீர்கள். சமுத்திரகா நதி ஸ்நானம் நரானாம் சுத்த புத்திதம் என்றும் ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதாவது ஒரு நதியில் குளித்தால், அந்த கடலில் போய் சேரும் அந்த நதியில் குளித்தால் அது உண்மையான புத்தியையும் பக்தியையும் பெருக்கும். சுத்த புத்தி. ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்தில் காவிரி நீரின் பெருமையை பற்றி தெரிவிக்கிறார். இத்யாத்யாம் தாரதமீம் அமிர்த த்விதயஸ்ய வர்ணயந்தீவ நாரீகேள தருணாமக்ரே சுகசாரிகா மதுரம். இத்யாத்யாம் தாரதமீம் அமிர்தத்விதயஸ்ய வர்ணயந்தீவ நாரீகேள தருணாம் அக்ரே சுகசாரிகா மதுரம். இப்படியாக அந்த தென்னை மரங்களின் மீது அமர்ந்திருந்த, எந்த தென்னை மரம்? முதல்ல 4 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, காவிரி கரையில் இருக்கும் உயர்ந்த தென்னை மரங்கள் மேல் இளநீர், பழுத்த இளநீர், அந்த இளநீரின் சுவையானது காவிரியின் நீர் கலந்தது போன்ற அமிர்தத்தை மிஞ்சும் அளவுக்கு சுவையாக இருந்ததுன்னு தெரிவித்தோம். அந்த தென்னை மரங்களின் மீது அமர்ந்திருந்த கிளிகளும் மைனாக்களும் இந்த அமிர்தங்களுக்கும், 2 அமிர்தங்களுக்கும், அதாவது இந்த தேவர்களிடம் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்தங்களுக்கும் காவிரி நீருக்கும் உண்டான வேறுபாட்டை இவ்வாறாக விவரித்து கொண்டிருந்தது என்கிறார். ஏன்னா அமிர்தம் பழையது, காவேரி நீர் புதியது, எப்பவும் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கும். அமிர்தம் ரொம்ப கம்மியாக ஒரு பானையில் தான் இருக்கும், காவேரி நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுவும் வெள்ளமாக, பிரவாகமாக. அமிர்தம் தேவலோகத்தில் தான் இருக்கிறது, சொர்க்கத்தில். காவிரி நீர் நம் பூமியில் இருக்கிறது, நம் போன்றவர்களுக்கு. காவிரி நீர் தூய்மையாக்குகிறது, பக்தி புத்தியை தருகிறது. காவிரி நீர் நிரந்தரமான எதிரிகளை வெல்லுகிறது. அமிர்தம் ஒரு டெம்பரரி, தற்காலிகமான எதிரிகளைத்தான் ஜெயிக்க வைக்கும், அசுரர்களை. இப்படி காவிரி நீர் அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தியே தரவல்லது என்று அனுபவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் 393 தேவானுபேஷமானான் சலிலம் சவிதேசிரோத்ருதம் தரவஹ குரோதாதூனித சீர்ஷா த்வாங்க்ஷாணாம் த்வாங்க்ஷணை சபந்தீவ. தேவானுபேக்ஷமானான் சலிலம் சவிதேசிரோத்ருதம் தரவஹ குரோதாதூனித சீர்ஷா த்வாங்க்ஷாணாம் த்வாங்க்ஷணை சபந்தீவ. அந்த மரங்கள் காவேரியின் தண்ணீரை தங்கள் தலையால் சுமந்து
தென்னை மரங்கள் சொர்க்கலோகத்தில் வசிப்பவர்களுக்கு, தேவர்களுக்கு அருகில் அதை கொண்டு செல்லும்போது அந்த இளநீர் மூலமாக அந்த காவிரி நீரை உண்டு அந்த மரங்கள் உயரமாக தேவர்களுக்கு அப்படி காமிக்கிறதாம். நீங்கள் எடுத்துக்கோங்க, பருகிக்கோளுங்கள் அப்படின்னு. அதை தேவர்கள் இக்னோர் பண்ணுறா, ரிஜெக்ட் பண்ணுறா, கண்டுக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. ஸோ மரங்களுக்கெல்லாம் கோபம், இவ்வளவு வருந்தி நான் கொடுக்குறேன். அதனால் அந்த மரங்கள் தங்கள் தலைகளை ஆட்டிக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டு அந்த மரங்களில் இருக்கும் காகங்களின் சப்தத்தால் அந்த தேவர்களை சபிப்பது போல இருக்கான். எல்லாம் சேர்ந்து காகங்கள் தங்களுடைய ஒலியால் சமிக்ஞை கொடுக்கும், கத்தி தங்களை நெருங்கினால் சபிக்கும்படியாக அதனுடைய சத்தம் இன்னும் அதிகமாகும். இது இடைவிடாமல் கண்டினியூஸாக அன்இன்டரப்டடாக காகம் சத்தம் போடும். அதுவும் அவைகள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு அந்த ஒலியை எழுப்பும். அதை அனுபவித்து இங்கே சுவாமி அந்த காகங்கள் இந்த மரங்கள் மூலம் சபிப்பது போல இருக்கான் தேவர்களை. ஒரு அழகான வர்ணனை. அடுத்த ஸ்லோகத்தில் பர்ணாந்தராள பதிதாக புஷ்பவதாபா விபாந்திரத்யாசு விதினேவ ரங்கவல்யோ ரச்சிதா ரங்கேஷிதரி பக்தியா. பர்ணாந்தராள பதிதாக புஷ்பவதாபா விபாந்திரத்யாசு விதினேவ ரங்கவல்யோ ரச்சிதா ரங்கேஷிதரி பக்தியா. சூரியன், சந்திரன் இவைகளுடைய அந்த கதிர்கள், அந்த ஒளிக்கற்றைகள் அடர்த்தியான மரங்களின் இலைகளின் நடுவே அந்த கேப்பில் அது வழியாக வந்து அந்த கதிர்கள் தரையில் விழுகின்றது. அப்போ அந்த மரங்களின் கேப் இடையில் அங்கங்கே இருக்கும். அதன் வழியாக வந்த கதிர்கள் எப்படி நிலத்தில் விழும்பொழுது அது ரங்கநாதரின் மீதுள்ள பக்தியின் காரணமாக வண்ணமயமான கோடுகளால் தரையில் கோலங்களால் அலங்கரித்தால் போல தோற்றமளிக்கிறது. ஸோ புஷ்பவத் அப்படிங்கிறார். அந்த சூரியன் சந்திரன் ஒரு அர்த்தம். இன்னொன்று பூக்களை கொடுப்பது போல அந்த சூரிய சந்திரர்கள் தங்களுடைய கதிர்கள் மூலம் பூக்களை தெளிப்பது போல இருக்கு, அந்த கோலங்கள் போல இருக்கு. இப்படி அழகாக சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்கள் அந்த இலைகளின் இடைவெளி வழியாக தரையில் விழுந்து ரங்கநாதர் மீதுள்ள பக்தியின் காரணமாக வண்ணமயமான தரையில் கோலங்களால் அலங்கரித்தால் போல தோற்றமளிக்கிறது. மக்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் உற்சவம்னா திருமுழுக்க கோலம் போடுவாங்க. அதுபோல் இங்கு மரங்கள், இலைகள், சூரிய சந்திரர்கள் அந்த இலைகளின் இடைவெளி மூலம் கோலம் போடுகிறார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் 395 ஆவர்த்த சோபனாங்கி பயஸ்வினி கோபரம்பராயத்ர சரவணசரீ விராஜதி தீராரூடேவ காவேரி. ஆவர்த்த சோபனாங்கி பயஸ்வினி கோபரம்பராயத்ர சரவணசரீ விராஜதி தீராரூடேவ காவேரி. ரொம்ப அழகான கவிநயம், ரொம்ப அழகான வர்ணனை. அதாவது கூட்டமாக கறவை பசுக்கள், கறவை மாடுகள், அதாவது பால் நிறைய இருக்கிற மடியை வைத்து கொண்டிருக்கிற பசுக்கள் கூட்டமாக காவேரி கரையில் அப்படி போயின்ட்டுருக்கு. அந்த தண்ணி குளிச்சுட்டு வருதோ, குளிப்பாட்டம் பிறகு அது வருதோ, அந்த கறவைகள் அப்படி நடந்து போயின்ட்டுருக்கு கூட்டமாக. அப்படி போகும்போது அந்த கறவைகள் மாடுகளின் கூட்டம் அதனுடைய வால் அப்படி சுருண்டிருக்கு. அந்த மகிழ்ச்சியில் அந்த வாலை சுருட்டி கொண்டுள்ளது ஒரு கேளியாக. அந்த முடி, வாலோட முடி, கேளியாக இருக்கிற அந்த முடி காவேரியின் சுழல்களை போன்று இருக்கான். அது கரையில் ஏறிய நதியைப் போல தோற்றமளிக்கிறது. காவிரியானது பறந்து நீண்டு சுழல்களுடன் இருக்கிறது. காவிரி கரையில் இருக்கும் அந்த கொழுத்த பசுக்களின் கூட்டமானது நீண்ட வரிசையில் கூட்டமாக நடந்து போகும்போது தங்களுடைய பின்புறத்தில் அந்த வாலானது முன்னும் பின்னும் அசைந்து சுழல் போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறது என்று தெரிவிக்கிறார்.
அதாவது ஆவர்த்த அப்படின்னு ஒரு ஒரு பதம், ஒவ்வொரு பதத்துக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தத்தை போடுறார். ஆவர்த்த அப்படின்னா சுழல், இன்னொன்று அந்த வாலில் இருக்கிற அந்த மயிர் முடி அது கேளியாக இருக்கிறது. பயஸ்வினி அப்படின்னா பால் கறவை மாடுகள், பால் தரும் மாடுகள். பயஸ்வினா ஃபுல் தண்ணி, நீர் முழுக்க போகிறது. கோன்னா பசு, இன்னொரு அர்த்தம் தீர்த்தம், நதி தீர்த்தம். அதே மாதிரி ஸ்ரவணச்சரி, பசுக்கள் அந்த அந்த காடுகளில் மேயறது, புல் மேயர். ஸ்ரவணச்சரினா அப்படி தண்ணீர் பிரவாகமாக ஓடுகிறது. இப்படி ரெண்டு ரெண்டு அர்த்தத்தில் இங்கே ரெண்டு அழகான ஒரு வர்ணனை தெரிவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்கநாயிகாயாக கடாட்சபாதேன புஷ்டதனாக சம்ஹிருஷ்டா யத்ர நரா உத்யான பரம்பராசு விஹரந்தி. ஸ்ரீரங்கநாயிகாயாக கடாட்சபாதேன புஷ்டதனாக சம்ஹிருஷ்டா யத்ர நரா உத்யான பரம்பராசு விஹரந்தி. ஸ்ரீரங்கத்தில் மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் தங்கள் வீட்டு தோட்டங்களின் வரிசைகளில் விளையாடுகிறார்கள். ஏன் அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக தங்கள் வீட்டு தோட்டங்களில் விளையாடுகிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு ஸ்ரீரங்க நாயக்கியின் வைலட்சண்யமான திருக்கண் பார்வை, கடாட்சம், அதனால் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். செல்வந்தர்னா பணம் மாத்திரம் அல்ல, கைக்கரிய ஸ்ரீ, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். ஸோ திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. திருத்தக்க செல்வம் ஸ்ரீரங்கநாயகின் திருக்கண்கள் பார்வையால் செல்வந்தர்களாகிறார்கள் அவர். எஸ்யாம் திதி விகரதே தேவ திருஷ்டிஸ்வதீயாம் தஸ்யாம் அகமகமிகாம் அன்பதே சம்பதோகான் வேதாந்த தேசிகர் ஸ்ரீஸ்துதியில் தெரிவிக்கிற மாதிரி, அவள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாளோ அங்கெங்கெல்லாம் அனைத்து செல்வங்களும் நான் முன்னேன்னு ஓடிப்போய் அந்த பக்தர்களிடம் போய் சேருமா. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் மோக்ஷோபதேச தேசிக சமதன ஜன சம்ஸ்மிதா அனிஷம் விஷதா ஆசிரமதேசாக சம்சாரஸ்ராந்தி சாந்திதாயத்ர. மோக்ஷோபதேச தேசிக சமதன ஜன சம்ஸ்ரிதா அனிஷம் விஷதா ஆசிரமதேசாக சம்சாரஸ்ராந்தி சாந்திதாயத்ர. இந்த துறவிகளின் வசிப்பிடமாவது தூய்மையானது, சம்சாரம் என்னும் தாபத்தை தணிப்பவையானது. இந்த பாகவதோத்தமர்கள் வசிக்கும் இடம், இந்த துறவிகள் வசிக்கும் இடம் ஆசிரமங்கள். ஸ்ரீரங்கத்தில் புனிதமான ஆசிரமங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தூய்மையானது, சம்சாரம் என்னும் தாபத்தை தணிப்பவையா. அந்த இடங்களில் இந்திரியம் என்னும் அவயவங்களை அடக்கி ஆள்பவர்கள், அவர்களுக்கு உகந்த இடம் அந்த இடங்கள். அந்த துறவிகள் மோட்சத்துக்கான பாதையை பயிற்றுவிப்பவர்கள், அதாவது கற்றுக் கொடுப்பவர்கள். இங்கே துறவிகள்னு சொல்கிறது பரமஹம்ச பரிப்ரஜகாச்சாரியர், முக்கோல் ஏந்தியவர்கள். திருமேஷி ஆழ்வார் தெரிவித்தபடி திருச்சந்த விருத்தத்தில் அந்த திருதண்டி சந்நியாசிகள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருப்பவர்கள். அந்த ஆசிரமங்கள் தூய்மையானது, சம்சாரம் என்னும் தாபத்தை தணிப்பது. அவ்விடங்களில் இந்திரியம் என்னும் அவயவங்களை அடக்கி ஆள்பவர்களுக்கு உகந்த இடம் அந்த இடங்கள். அந்த துறவிகள் மோட்சத்துக்கான பாதையை பயிற்றுவிப்பவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள். அடுத்த ஸ்லோகம் 398. சந்திராபிக்யோல்லசிதா சக புன்னாகாச்சயத்ர புஷ்கரிணி பரிசுத்தா க்ஷேத்ரஸ்யா விக்ரிய நிர்வைரதே ச சூச்சயதி. இந்த இடத்துல சந்திராபிக்யோல்லசிதா சக புன்னாகாச்சயத்ர புஷ்கரிணி பரிசுத்தா க்ஷேத்ரஸ்யா விக்ரிய நிர்வைரதே ச சூச்சயதி. ஸ்ரீரங்கத்தில் அந்த 5 குழி 3 வாசலுக்கு பக்கத்தில் அந்த வழியாக வரும்போது தாயார் சன்னதியிலேருந்து சந்திர புஷ்கரணின்னு பெயரில் ஒரே தாமரை குளம். அந்த சந்திர புஷ்கரணியில்
சுத்தமாக பரிமளித்தவாறு இந்த திவ்யஸ்தலத்திற்கு எந்த விதமான சிதைவும் இல்லை, பகைமையும் இல்லை என்பதை குறிக்கிறது இந்த சந்திர புஷ்கரன். அந்த தாமரை குளம் மிகவும் சுத்தமாக பரிமளித்தவாறு இந்த திவ்ய ஸ்தலத்தில் சிதைவும் இல்லை, பகையும் இல்லை என்பதை குறிக்கிறது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.